இப்போ ஜனாதிபதி தானே ஒரு நாளைக்கு வந்து 200 சம்பளம், அந்த சம்பளம் வந்து மேலதிகமாக போயிடும். இந்த சம்பளத்தை நாங்கள் போராட்டம் மூலியமாக தான் வாங்கியிருக்கோம். இந்த வருஷத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு சம்பளத்தை போட்டு கொடுத்ததுக்கு ஜனாதிபதிக்கு நன்றான வணக்கம். 1750 ரூபா கிடைச்சதா? சம்பளம் 750 ரூபா சம்பளம் கிடைச்சதா? கிடைச்சிட்டு இப்போ 200 ரூபா எங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் லிஸ்ட் வந்திருக்கு. அப்போ வேலைத்தங்களை பார்த்து தான் அந்த காசு போடுறதாக பண்ணி கொடுத்துருக்காங்க, அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நன்றி. சம்பளம் கிடைச்சதா? இந்த சம்பளம் வந்து ஐக்கிய மக்கள் முன்னணி அரசாங்கம் வந்த பிற்பாடு ஜனாதிபதி கூறியது போல் 1750 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. அடிப்படை சம்பளம் 1550 ரூபாயும் அரசாங்க கொடுப்பனவு மேலதிகமாக 200 ரூபா. அந்த 200 ரூபா வந்து என்னென்னு கேட்டால் எங்களுக்கு அடிப்படை சம்பளம் லிஸ்ட்டில் வரலை. அது தனியாக தான் நிர்வாகம் எடுத்திருக்கு. அந்த 200 ரூபாய் வந்து தனியாக தர்றேன்னு சொல்லி அதை ரெண்டையும் சேர்த்து 1750 ரூபா கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எந்த ஒரு போராட்டம் இல்லாமல், ஏன்னா கடந்த காலங்களில் கம்பெனிக்காரவங்க வந்து நிறைய தொழிற்சங்கத்தோடு என்ன நடந்தது தெரியாது, நிறைய போராட்டம் தான் நடந்தது. போராட்டத்துக்கு மத்தியில் வாங்கி கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு வந்து வரவுக்கேற்ற கொடுப்பனவுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சம்பளம் வரும். அது வந்து 1350 ரூபா அடிப்படை சம்பளம் வந்த பிற்பாடு தான் இந்த சம்பளமும் எங்களுக்கு 1550 ரூபா அடிப்படையாக கிடச்சிது. அப்போ 200 ரூபா மேலதிக வரவுக்கேற்ற கொடுப்பனவு. ஒரு நாளைக்கு வந்து 1750 ரூபா சம்பளம், அடிப்படை வந்து 1550 ரூபா. அதுக்கு வந்து இபிஎஃப் இடிஎஃப்லாம் பிடிப்படுது. 200 ரூபாய்க்கு வந்து இபிஎஃப் பிடிக்கிறது. அது வந்து வரவுக்கேற்ற கொடுப்பனவை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் நாங்கள் பொதுமக்கள் சார்பாக தோட்டத்தொழிலாளர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கோம். සරුවට.lk ගන්නයි විකුණන්නයි හොඳම තැන.